எப்ப பூமாரி சின்ன பொண்ணு எப்ப அவளும் ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு தானே இருக்கா. எதுக்கு இப்ப அவளகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப கிரிக்கி உனக்கு என்ன? நான் பேசினா நான் ஏதாவது டவுட் கேட்பேன், கேட்டுட்டு அதுக்கப்புறமா படிப்போம். உன் கூட சேர்ந்து படிச்சாலும் விளங்க தான் செய்யும். நீ தான் படிக்க மாட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளையும் படிக்க விட முடியும். ஆமா, அவளெல்லாம் இன்னைக்கே படிச்சு இன்னைக்கே கலெக்டர் ஆயிடுவாள். பேரு ஒரு 2 வாரத்தை அவள்கிட்ட பேசுறதுக்குள்ள என்னமோ அவ்வளோ கலெக்டர் பதவியில இருந்து இறங்கி என்னமோ கூலி தொழிலாளி வேலைக்கு போயிடுற மாதிரி தான் உனக்குவா. சப்போ சரி, என்ன சோனி சொல்லி தொலை. 2 பேரும் சண்டையும் பார்க்க ஆவாதம்மா. சி, இந்த பிள்ளைல கெடுக்கிறதே இவாதாம்மா. படிக்க விட முடியங்க. இரு, அம்மா கிட்ட சொல்றேன். நானும் சொல்றேன். நாங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இவன் என்னமோ காலேஜ் போறான்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. எங்களை படிக்க விடாம நடுவில் உட்காந்து கதை பேசியான்னு சொல்லி கொடுக்கேன். எம்மா, என்னானி பொய் புளிவியா? ஆனாலும் சோனி, உன்னை மாதிரி இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுவே. அப்படியா? அப்ப நான் போ, நீ போய் கக்குசு கிட்ட போய் உட்காருப்போ. நீ எதுக்கு பத்திராளி இதெல்லாம் போட்டு இப்பவே சமந்துட்டு நடந்தா? நாளைக்கு கொண்டு வரலாம்ல காலையிலே? நாளைக்கு கோயில் கொடைக்கு எங்க அண்ணன் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட போறேன் பார்த்துக்கிடுங்க. வேற நான் வீட்டுல இல்லைன்னா இதை கொண்டு வந்து தரணும்ல. என் மருமகளும் வரமுண்டா ஒழுங்கா. அதான் சரி நம்மளே கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சிக்கிட்டு தான் இப்பயே கொண்டு வந்தேன். ஓ, அதை வச்சுக்கிட்டு தான் கொண்டு வந்துட்டியோ? ஆச்சே, வரவை எங்க இறக்கி வைக்கணும்? வரவெல்லாம் பறக்கிட்டு வந்துட்டீங்களோ? ஆமா, அதான் எங்க வைக்காதுன்னு சொன்னீங்கன்னா அங்க வச்சு விட்டுருவோம்ல. இப்போதைக்கு அந்த மரத்து முட்டுக்குள்ள இறக்கி வைங்க. சரியாச்சே. பத்திராளி அக்காவும் இங்கதான் இருக்காவளோ? ஆமா சரசு. வரவெல்லாம் கொண்டாங்க. இங்க மரத்து முட்டுக்குள்ள ஒன்னாவே சேர்த்து வச்சிடலாம். பரவாயில்லையா, பெரிய பொண்ணுலாம் வரவு ஜமக்கால. வீட்டுல தான் ஒரு வேலை செய்ய முடியா போல இருக்கு. வெளி வேலைலாம் நல்லா தான் செய்யா. பெரிய பொண்ணு, நீ இதுல இறக்கி வச்சிரு வரவு மேல. அச்சே, பத்தியில எவ்வளவு வரவு பறக்கிட்டு வந்திருக்கோன்னு. இந்த வரவை வச்சு ஒரு ஊருக்கே சமைக்கலாம். அது சமைக்கதெல்லாம் இருக்கட்டும். இது என்னெல்லாம் மயில் இருக்க? இதுவா, வரவு பறக்க போன இடத்துல கடந்துச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல வச்சு அழகா இருக்கும்ல, வீட்டுல கொண்டு போய் வைக்கணும். எல்லாம் போக்கத்தவள, இதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாதுல, சண்டை வரும். என்னது சண்டை வருமா? ஆமாடா, இதை வீட்டுல வச்சிருந்தா புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு சொல்லுவாவே. ஆமா, இல்லாட்டின்னா மட்டும் சண்டை வராதாக்கும். போங்க ஆச்சே, நீங்க வேற. அப்புறம் உன் இஷ்டம், பாத்துக்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். சரிக்கும், நம்ம கிளம்புவோமாக்கோன்னு யாராவதுல. சதீஷ் வேற என்னமோ காலில் அடிபட்டுருக்குன்னு வேற சொன்னான். அவனை வேற போய் என்னன்னு பார்க்கணும். இந்த மயில் ரக்கையும் வீட்டுல வச்சா பள்ளி வராது, அது வராது, இது வராதுங்கவ. நீங்க என்னன்னா வீட்டுல வைக்கப்படாதுங்கியே. எனக்கு சின்ன பிள்ளைல அப்படிதான் சொன்னாவ. நான் இப்படிதான் பறக்கிட்டு திரிவேன். காடு வலுக்குள்ள போனேன்னா இப்படி வீட்டுல வைக்கப்படாது, வீட்டுல சண்டை வரும், அதுக்கு தூர போடும் பாவன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வருவேன். ஆனா ஒரு சில பேர் வீட்டுல பூஜை அறையிலே வச்சிருக்காவ. என்னன்னு தான் தெரியல. சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை அவளுக்கு சொன்னேன். அப்பனா நீங்களும் உங்களுக்கே என்னன்னு தெரியாம தான் சொல்றீங்களாக்கும். இப்படிதான் அவளை கலடு கட்டைவெல்லாம் என்னதான் ரீசன்னே தெரியாம நிறைய விஷயத்த செய்ய சொல்லியது, செய்யக்கூடாதுன்னு சொல்லியது. என்னத்துக்குன்னு கேட்டா ஒருத்தருக்கும் பதில் தெரியாது. சரி சரசு, வாப்பா ஆச்சிட்டு சொல்லிட்டு போவோம். சரிக்கோ. சரி, வரவெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் போய் கிளம்பியோம். கிளம்புறீங்களோ? சரி, தண்டை பண்ணியோ கொஞ்சம் பட்டைக்கு ஓலை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து போட சொல்லு, சரியா? மறந்துடாம. சரியா, சரி, நான் சொல்லிடுறேன். சரி, போயிட்டாராச்சே. பத்திராளிக்கோ, நாங்களே போயிட்டாரோம். நானும் கிளம்ப வேண்டியதா லட்சுமி. என் முகம் உங்க வீட்டுல தானே இருந்து படிக்க? ஆமா, அவ்வளோ என்னமோ சாயங்காலம் ஒன்னா உட்காந்து படிக்கணும்னு சொன்னாலுவே. சரி, படிச்சுட்டு போட்டு எல்லாம் இருந்து படிங்க, நான் வரவு பிறக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆமா, அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு வந்தா. அப்படியா? நான் இனிமேதான் வீட்டுல போய் பார்க்கணும். சரி, நான் அங்கதான் வரேன், வா போ. சரி, வாங்கக்கோ. அவ்வளோ கிளம்பிட்டீங்களோ? ஆமா, அப்புறம் எங்களுக்கு என்ன வேலைங்க? நாளைக்கு வரோம், பாய். உங்களுக்கு துணைக்கு ஏதாவது கலடு கட்டையவா வரோம், பேச வருத்தப்படாதீங்க. இந்த இப்ப லட்சுமி அக்கா வீட்டு பக்கம் தான் போறோம். அங்க பக்கத்துல தானே பிங்கி கிளவி வீடு. பிங்கி கிளவியை உங்களுக்கு துணைக்கு அனுப்பி விடியும். கதை பேசிட்டு இருங்க 2 பேரும். அவகிட்ட பேச ஆகுமா? அவ சண்டை போடலாம் நிலையானுப்பா. எங்க கிட்ட இப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டேன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவீங்க. சரி சரி, வாரான். சரி, எங்க வீட்ல எல்லாம் இருக்க துணியை போடுன்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். என்னப்பா குமாரி, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இந்த தடவை தான் உங்க அப்பா வீட்ல இருக்காவல, நீ அவிய கிட்ட கேட்க வேண்டியது தானே? ஆமால்ல, எங்க அப்பாட்ட கேட்டா ஒரு வார்த்தை மறுத்து சொல்ல மாட்டாவ. கண்டிப்பா கூட்டிட்டு போய் எடுத்து தருவாவ. அப்புறம் என்ன, பூமாரிக்கு ட்ரெஸ் ஓகே ஆயிட்டு கோயில் கொடைக்கு. அடுத்து சின்ன பொண்ணு உனக்கு? எங்க வீட்டுல நாளைக்கே கூப்பிட்டு போறேன்னு சொன்னாவ. ஏன்னா எங்க அண்ணன், எங்க அண்ணி, பாப்பா எல்லாருக்குமே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானா. அப்போ சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு போ, அவளுக்கும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ எங்க அம்மா. அட கள்ளி, இவ்வளோ நேரம் ஆகி இதை சொன்னியா பண்ணி? நாங்கள் இவ்வளோ நேரம் ஆகி கேட்டப்புறம் நீ சொல்றா. சரியான ஆளுதான் பண்ணி சின்ன பொண்ணு. இப்ப நான் மறந்துட்டேன். நல்லா மறந்துப்போ. புது துணி எடுக்கிறதுலாம் யாராவது மறப்பாவளாக்கும். அதுவும் வருஷம் கோயில் கொடைக்கு நம்மளாம் ஒன்னாதான் எடுக்க போவோம். நீ மட்டும் தனியா போறதுக்கு பிளான் போட்டுருக்க பத்தியா நீ? சரியான ஆளுதான். இப்ப எங்க அண்ணன் தான் எடுத்து தரான். எங்க அம்மா பால்குடைக்கு துணி எடுக்கணும்னு சொன்னாதான் நான் சரி உங்களையும் கூப்பிடுவேன், உங்களும் அம்மையும் கூப்பிட்டுவாங்க, சேர்ந்து போலான்னு. இது எங்க அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாரும் போறாவளா. சரி, அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. உங்களோட கூப்பிட்டா நீங்க வருவீங்களோ மாண்டீங்களோன்னு. என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு, எங்க கிட்ட நீ மறைச்சிருக்க கூடாது. அப்பனா நீ மட்டும் தனியா துணி எடுத்து நீயே போட்டுக்கிடுவியோ? எங்க கூட சேர்ந்துலாம் எடுக்க முடியும்?
சரியம்மா மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாம சொல்ல மறந்துட்டேன். எங்க அண்ணன்கிட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு துணியை எனக்கு எடுத்து தர சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிடுறேன். அவன் பங்குக்கு எனக்கு ஒன்று எடுத்து தரட்டும். கோயில் கூடைக்கு நம்மலாம் ஒண்ணா அம்மா கூடவே எடுப்போம். சரியா? போதுமா? அது எங்க கூட வந்துதான் நீ துணி எடுக்கணும். தனியா எடுக்க போனா மண்டே உடைச்சிருவேன் அம்மா. அப்படியே ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் சடமாட்டி வளையல் எல்லாம் மேட்சிங் மேட்சிங்கா வாங்கணும் தடவை. ஆமா, அதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்கிட்டலாம் அவ்வளவும் பழசாகி போச்சு. எல்லாம் கருத்து இத்து துருபிடிச்சு போய் கிடக்க அவ்வளவும். இந்த தடவை எல்லாம் சூப்பரா எடுக்கணும். இந்த பொம்பளை பிள்ளைலே இப்படிதான். அதுகளுக்கு பொட்டு சீப்பு சடமாட்டின்னு எவ்வளவு. நமக்கெல்லாம் அப்படியா? ஒரு பேண்ட் சட்டை ரெண்டும் போதும். அப்படியா? சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு வாட்சி ஷூ அப்புறம் என்னது பெர்ஃப்யூம் இதெல்லாம் போடுறீங்க? அதெல்லாம் வந்து உங்களை மாதிரி எக்ஸ்ட்ரா பியூட்டி நாங்களும் அழகு பண்ணேன். நீங்களும் அந்த இதுக்கு செலவு பண்றீல்ல, அது மாதிரி தான் இதுவும். எபே சோனி, அவன் இங்க வச்சு தான் சும்மா சீன் போடுவான். நாங்கலாம் நேச்சுரல் பியூட்டின்னு. ஆனா வீட்ல நம்ம போடுற அவ்வளவு மேக்கப்பையும் எடுத்து போடுவான். ஃபேர் அண்ட் லவ்லில இருந்து எல்லாம். அஞ்சல் கூட ஒரு சில நேரம் போடுவான் தெரியுமா? என்கிட்ட லிப்ஸ்டிக்லாம் கூட எடுத்து போட்டிருக்கான். உதடு பிங்கா தெரியணும்னு நிறைய வேலை பண்ணுவான். அட பூமாரி, எப்படி கேவலப்படுத்தியா வேற நம்மள. சீ, லிப்ஸ்டிக் கூட மேல போடுவா. எப்ப அவ பொய் சொல்லியா? யாராவது ஆம்பளை பையன் லிப்ஸ்டிக் போடுவானா? அவ உங்ககிட்ட சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன பத்தி. நீ போட்டாலும் போட்டிருப்பல, எனக்கு தெரியும். நீ தசராக்கு பொம்பளை வேஷம் போடும்போதே ஓவர் சீன் போடுவா, இப்படி அப்படியே ஆட்டிக்கிட்டு. அதனால நீ கண்டிப்பா போட்டிருப்ப. எம்மா சதீஷ் அப்ப வீட்டுக்கு வந்தானா லிப்ஸ்டிக் எல்லாம் பத்திரப்படுத்தணும் போல இருக்க. தெரியாம எடுத்து போட்டுருவான் போலயே. ஏன் இப்படி பண்றீங்க? ஆம்பளை பையன் உதடு கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால பீடி கிடி குடிச்சான்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டி லைட்டா எப்பனா போடுவேன். பாத்தியா, இப்ப உண்மை வெளியே வருது. அப்பனா நீ பீடி குடிப்பியா? எப்ப அடுத்து புது கதையை கட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் எங்க பூமாரி எங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு தருமடி வாங்கி தந்துருவா. பீடி குடிச்சாதானே உதடு கருப்பாவும். உனக்கு ஏன் உதடு கருப்பாவுது? அதனால தானே நீ லிப்ஸ்டிக் போட்டுருக்க. அப்படிலாம் இல்ல, என் உதடு நல்லா தான் இருக்கு. நான் சும்மா தான் போட்டேன். எப்ப அவன் சரியான மென்டல். அவன் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு அடப்பான். சரி விடுங்க. குமாரி இரு, உன்னைய நான் பாத்துக்கிடுறேன். எப்ப எப்படியே எங்க அம்மா இப்ப வருவாவ. வரும்போது அவியகிட்ட நாங்க ரெண்டு பேரும் இந்த தடவை கோயில் கூடைக்கு துணி எடுத்து கேட்போம். அப்படி கேட்கும்போது எப்படியே எங்க அம்மா உங்க அம்மாலாம் உங்களுக்கு துணி எடுத்து தந்தாவலாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாவ. ஆமா, அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, ஆமா எங்க அம்மா கோயில் கொடைக்கு துணி எடுத்து தாரேன்னு சொன்னாவ அப்படின்னு சொல்லிடணும். அப்பதான் எங்க அம்மையும் எங்களுக்கு துணி எடுத்து தர சரின்னு சொல்லுவா. எப்படி நாங்க இப்ப போய் சொன்னாலும் மறுபடியும் பெரியம்மா வந்து எங்க அம்மாட்ட கேட்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல நாங்க போய் சொன்னோம்னே. அப்ப என்ன பண்றது? ஆமா, வேற என்ன பண்றது? எங்க அம்மையும் நான் எடுத்து தரேன்னு இப்போதைக்கு சொல்லல. நான் கேட்டா எடுத்து தருவாவ. எங்க அண்ணன் தான் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காவ அப்படின்ட்டு தெரியும் எங்க அம்மைக்கு. கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா கேட்பாவ. அப்ப மாட்டிக்கிடுவீங்க. ஆமாவே, இப்ப என்னப்பா பண்ண சொன்னி? அதான் பூமாரி அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாவளான்னு சொல்லிட வேண்டியதுதான். ஐயா அப்பாட்ட போய் என்ன அம்மா கேட்கவா போறா? இது நல்ல ஐடியா. அப்படி வேணா சொல்லுங்க. நான் எப்படி எங்க அப்பா கிட்ட துணி எடுத்து கேட்டுருவேன். பிள்ளைகளும் வந்ததும் படிச்சுட்டு அடக்கம். காப்பி கிப்பி போட்டு குடிச்சதுவள என்னமோ தெரியல. ஆமா, என் வீட்டு பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு வந்துச்சுவள சாப்பிடாம வந்துச்சுவள தெரியல. எம்மா அம்மா பறிச்ச நேரத்துல உங்களுக்கு எதுக்கு கோயில் கூட நீங்க ஒன்னும் வராண்டான்னு சொல்லிடுவாளோன்னு வேற பயமா இருக்கு. எப்படியோ ராத்திரி முளைப்பறையில முளை எடுக்கிறதுக்கு நம்ம தேவை தானே. அப்ப வீட்டுல தானே இருக்க போறோம். அதுக்கு நல்ல துணி கொடுத்து தானே ஆகணும். ஆமல்ல, அப்ப நம்ம கண்டிப்பா எடுத்து தருவா. எம்மா என் பிள்ளைகளா? ஐ அம்மா, எல்லாம் காப்பி கீப்பி ஏதாவது போட்டு குடிச்சீங்களா? இல்லைன்னா சும்மா தான் படிக்க உட்காந்துருக்கீங்களா? அதெல்லாம் போட்டு குடிச்சம்மா. என்னது போட்டு குடிச்சியா? நான் தானே உனக்கு போட்டு தந்தேன். நல்லா போட்டு தந்த காப்பியை குடிச்சிட்டு என்னமோ இவளையும் போட்டு குடிச்ச மாதிரி எப்படி சீன் பொடியா வர்றான். சரி சரி, நீ தான் காப்பி போட்டு தந்தா. நல்லா கழனி தண்ணி மாதிரி இருந்தது. மாட்டுக்கெல்லாம் கழனி தண்ணி தான் வைப்பாவ. அதனாலதான் உனக்கு கழனி தண்ணி வச்சேன். இவளுக்கு வேற வியாழ இல்ல, உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாளுவ. ஐயா உனக்கு கால் எப்படி இருக்கு? உங்க அம்மா காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா. ஆமையா, போன்ல என்னமோ சொன்னீங்க காலில் அடிபட்டிருக்குன்னு. என்னையா ஆச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, சின்னதா முட்டில ஸ்ராய்ப்பு தான். சும்மா நான் மருந்து போட்டே கட்டி விட்டுருக்கேன். என்னல சின்ன ஸ்ராய்ப்பு தான், சின்னதா கட்டி இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கா முட்டி ரெண்டுக்கும். அது ஒண்ணு இல்லம்மா, நானே கட்டினது பத்தியா, அதான் அப்படி பெருசா கட்டி வச்சிருக்கேன். எப்படி இப்படி ஆச்சு? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா, சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டேன். அதான் முட்டில அடிபட்டுருச்சு. ஏன்னா சதீஷ் நல்லா தெளிவா சொல்லு. ஏதோ பிள்ளைய காப்பாத்த போனதுல தானே உனக்கு எப்படி ஆச்சு? அப்படித்தானே நீ என்கிட்ட போன்ல சொன்னா. இப்போ என்னன்னா மொட்டையா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டே முட்டில அடிபட்டுங்க. உண்மையே தெளிவா சொல்லணும் சரியா? அப்பதானே தெரியும் எல்லாருக்கும். நீ ஒரு சின்ன பிள்ளைய காப்பாத்த போய் தானே என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கு. ஏன் எதுக்குலாம் பிள்ளைய பார்த்து பக்க பக்கன்னு பல்ல காட்டுறியே? ஆமா குமாரி, உனக்குலாம் ரொம்ப கொழுப்பு.
என் பிள்ளைங்க அடிபட்டுட்டு வந்திருக்கா, உனக்கு பல்ல கட்ட வேண்டியிருக்கா உனக்கு. அவன் எதுக்கு கால்ல கட்டுப்பட்டுட்டு இருக்கான்னு விஷயம் தெரிஞ்சா நீங்களே தூக்கி போட்டு மிதிப்பீங்க. இனிமே இப்படி பல்ல கட்டி பாருங்க, பல்ல கட்டி கையில தந்துடுறேன். சரி சரி லட்சு விடுங்க. ஆமா பிள்ளைகளா உங்களுக்கெல்லாம் பரீட்சை எப்போ முடியுது? எத்தே நான்லாம் கோயில் கொடைக்கு லீவு போடலாம் தே. எங்க காலேஜ்ல அதெல்லாம் கேட்க மாட்டாவ. அப்படியே கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன். அப்ப சோனி ஸ்கூல்ல எங்களுக்கெல்லாம் பரீட்சையும் ஒரு காலமும் ஓயாது, லீவும் தர மாட்டாவ. லீவு வேணும்னா வீட்ல இருந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு போய் லீவு வாங்கிக்கிடலாம். அப்படி தந்தாலும் தான் பரவாயில்லையே, அப்பையும் தர மாட்டாவல. அப்பனா அது நல்ல பள்ளிக்கூடம் தானே, பிள்ளைகள் படிப்புக்காண்டி தானே பார்க்காவ. எல்லாருக்கும் இடம் இல்ல, இதுல யாராவது உட்கார்ந்துக்கிடுங்க. ஏம்மா நான் உட்கார்ந்துக்கிடுங்க, எனக்கு கால் வலிக்கு. நானும் இங்கே உட்கார்ந்துக்கிடுங்க, வேற எங்கனையும் இடம் கிடைக்காது. நல்ல ஸ்கூலு தான், இந்த மாதிரி நேரத்துல கூட எங்களுக்கு லீவு தரலன்னா எப்படி? இல்லை இங்கே வீட்டில் கிடந்து மட்டும் என்னெல்லாம் பண்ண போறிய? பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கோயில் கூட வருஷ வருஷம் பார்க்கலாமே. இருந்தாலும் நாங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணுவோம்ல. நீங்கள் ராத்திரி முளைப்பறையில முளை எடுக்க இருந்தா போதாதாக்கோ ராத்திரி பூஜைக்கு? பகல்ல சாமியாட்டு மட்டும் தான் நடக்கும், வேற எதுக்கு போட்டு நீங்கள் அதுக்கலாம்? எப்ப கொம்மி அப்ப நான் லீவு கேட்க வர முடியோ? நான் எப்ப உனக்கு லீவு கேட்க பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொன்னேன்? நான் இவ்வளவு நேரமும் நீ வரட்டும், அந்த அப்புறமா ஸ்கூல்ல லீவு கேட்க வான்னு கூப்பிடலான்னு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி சொல்றா? தோலை உடிச்சு விடுவேன். பரீட்சை இருக்குல்ல, பரீட்சை எழுத போ. பள்ளிக்கூடத்துக்கு போகாம இவ வீட்டுல கிடப்பாலாம் கோயில் கூடைய பார்க்க. கோயில் கூட வருஷம் வருஷம் பார்க்கலாம், பார்த்ததெல்லாம் போதாது பேரு. இவன் யாம்பை இப்படி இருக்கா? எல்லா அம்மையும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாவ, நீ மட்டும்தான் இப்படி இருக்கா பாரு. பூமாரியும் தான் இருக்கா, அவ என்ன என்கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கா? கோயில் கடைக்கெல்லாம் லீவு வேணா எனக்கு வந்து கேளுவான்னு. அவளை நானே லீவு போடுன்னு சொன்னாலும் அவ போடாண்டா. சரி அப்பனா கோயில் கடைக்கு நான் எனக்கு லீவ்ல நீ கேட்க வராண்டா. கோயில் கடைக்கு துணி மட்டும் எடுத்துதா. ஏன்னா கோயில் கடைக்கு நீ வீட்லயே கிடப்பா, வீட்டுல கிடந்தா தானே நல்ல துணி போடணும். நீ தான் பள்ளிக்கூடத்துல தானே கிடப்பா, அப்புறம் எதுக்கு? இது நல்ல கதையா இருக்க. ராத்திரி பூஜைக்கு எல்லாரும் புது துணி உடுப்பாவில முளை எடுக்கும் போது, அப்ப நாங்க மட்டும் பழைய துணி உடுத்திருக்கணுமோ? இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல கும்மி. எம்மா ஆமா, புது துணி எடுத்தே ஆகணும். நான் வேற எல்லா பிள்ளைகள்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். எங்க ஊர்ல கோயில் கூட எங்க அம்மா எனக்கு புது துணிலாம் எடுத்து தருவா பாரா, அந்த துணி எடுப்பேன் இந்த துணி எடுப்பேன்னு சீன் போட்டு வச்சிருக்கேன். நீ மட்டும் இப்ப எடுத்து தரலன்னு வையன், அப்புறம் அவ்வளவுதான். ஆமா வீட்டுக்கு பரத்தால பணம் காய்க்க மரம் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் துணி எடுக்க. இவ்வளவு கேட்ட நேர்கள்லாம் துணி எடுத்துடணும். பிறந்த நாளும் சரி இறந்த நாளும் சரி எல்லாத்துக்கும் எடுத்துடணும் இவளுக்கு. லட்சுமி என்ன பேச்சு இது? வேற நீங்களே பாருங்கக்கோ, இந்த பிள்ளைங்க என்ன பேச்சு பேசுதுன்னு. அதுக்கு நீ இப்படியா பேசுவாவே? பீர நிறைய அவ்வளவு துணி இருக்குக்கா, அவளும் புதுசா இருக்கு. எப்பயுமா போட்டுக்கிட்டு இருக்காளுவ, பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு பாராளுவ, வீட்டுல வந்த உடனே இந்த மாதிரி அழுக்கு துணியோட தான் போட்டுக்கிட்டு வீட்டுல கிடக்காளுவ. அப்பியூஸ் துணின்னு நல்ல துணி எல்லாம் பீரோக்குள்ள அந்த ஆளா இருக்கு, அதெல்லாம் எங்க கொண்டு கொட்டேன்னு தெரியல. வேற மறுபடியும் துணி எடுத்து தானா? எங்க போய் எடுக்க, எதுக்கு எடுக்கணும்னு சொல்லுங்க. இவ கொம்மி, நீ வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுத்து தரதே, இன்னமும் நிறைய துணி இருக்க மாதிரி சீன் போடுவா. அதான் எல்லா துணியும் எல்லாம் நல்ல விசேஷத்துக்கும் போட்டுட்டு தானே இருக்கும். போட்டு எல்லாமே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சாச்சு. மறுபடியும் அதே துணியை உடுத்தனா எல்லாரும் கேட்பாவே, எங்களை கிண்டல் பண்ணுவாவ. என்ன நீ போட்ட துணியே போட்டிருக்கா, உன்ட்ட வேற துணியே இல்லையான்னு. அப்ப எங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஆமா இப்ப கொம்மி, யாம்பா இப்படி பண்றா? ஒரு துணி எடுத்து கேட்கறதுக்கு உங்ககிட்ட என்ன பாடுபட வேண்டியிருக்கப்பா, அதுவும் வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து தரதுக்கு. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. உங்க அப்பா ராத்திரி வருவார்ல, அவர்கிட்ட கேளுங்க. அவரு சரி துணி எடுத்து கொடு பிள்ளைகளுக்குன்னு சொன்னா நான் எடுத்து தரேன். அப்பா கிட்ட கேட்டா அப்பாலாம் எடுத்து கொடுன்னு உன்ட்ட சொல்லுவாவே. நீ தான் நாங்களும் அப்பா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஏதாவது குட்டையை குழப்பி வச்சிருவா. நான் எதுவும் பேசலாமா உங்க அப்பா கிட்ட? நீங்கள் விலை கேட்டுக்கிடுங்க. அவரு இந்தா காசு அப்படின்னு கையில தந்து போய் எடுத்து கொடுன்னு சொன்னா நான் எடுத்து கொடுக்கேன். சரி எனக்கு கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாங்களா, நாங்களே கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மட்டும் நீ எடுத்து தர முடியுன்னு ஏதாவது சொல்லு, அப்ப இருக்கு பாரு உனக்கு. ஏம்மா லட்சம் என்ன முக்குது இந்த துணி எடுத்து கொடுக்கறதுக்கு? கடைசியில எப்படியோ துணி எடுக்க போய் தான் ஆகணும். அதுக்கு ஏன் பிள்ளைகள்கிட்ட கடந்து இப்படி குறை கொடுத்துட்டு நடக்கணும்? என்ன என் வீட்டுல உள்ள ரெண்டு அமைதியா இருக்கு, எல்லாம் பேசி வச்சுட்டு தான் இருப்பாளுவே. இப்ப அணக்கல்லாம இருந்துட்டு உங்க மூலம் வீட்டுக்கு வந்து நச்சரிப்பா வருங்க. அவ்வளவும் உசாராதான் இருக்குதுவே. சின்ன பொண்ணுக்கு அவன் அண்ணங்காரன் எடுத்து கொடுக்கேன்னு சொன்னான், அதனால நான் இந்த முறை எடுக்க போகல. எனக்கு ஒரு சேலையை பார்த்து எடுத்துட்டு வான்னு மருமகிட்ட சொல்லியிருக்கேன். ஏம்மா நான் இங்க இவ்விய கூட எடுத்துக்கிட்டேன். அண்ணன் ஆனா ஒரு துணி அவனை எடுத்து தர சொல்லு. வருஷம் அவ்வளோ ஒன்னா எடுப்பிய, இந்த முறை எடுப்பியல இல்லையே தெரியலையே. வேற எங்க நீ இவ்விய கூட எடுக்க? ஓ அண்ணன் எடுத்து தர துணியை மட்டும் போட்டுக்க. அப்பனா அவனுக்கு ஆசை தர சொல்லு. எனக்கு அவன் ஒரு துணி எடுத்து தரட்டும், அப்புறம் நான் இவ்விய கூட எடுக்கிறதுக்கும் ஒரு துணி எடுக்க காசு தர சொல்லு. அல்லாட்டினா நீ காசுதான். எக்கோ அவ்வளோ உமா சொன்ன மாதிரி பேசி வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பேசி அழுவே நம்ம கிட்ட. ஆமா லட்சுமி அப்படிதான் போல இருக்கு. லட்சு பாலுகள் கடந்தா எங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு தாங்க லட்சு. காப்பியா வேணும்? பால் கடக்க என்னமோ தெரியலையே. எங்க வீட்டுல என்ன பால் இருக்கு, அங்க வந்து இப்ப வாங்கல வரணும். லட்சு பரவாயில்ல, கடுங்காப்பியே போடுங்க. கூட்டுக்கு மட்டும் முறுக்கோ மிச்சரோ என்னமாவது கடந்தா எடுத்துட்டு வாங்க. சரி கடுங்காப்பி என்ன போட்டுதாரேன். லட்சுமி வேணா வீட்டுல இருந்து பால் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாக்கோ, கடுங்காப்பி குடிப்போம் எல்லாரும். நீங்களும் உட்காருங்க. இப்ப போவியா புரிய? ஆமா வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். இருங்க காப்பி குடிச்சிட்டு போலாம். இந்த 2 நிமிஷத்துல கடுங்காப்பி போட்டுருவேன். சரி அப்ப நல்லா சுக்கு மல்லி எல்லாம் போட்டு நல்லா தட்டி போட்டு கொண்டா. சரிக்கோ உட்காருங்க.
சரசு நீயும் வீட்டுக்கு போயிடாத, கொஞ்சம் இரு, நான் வாரேன். ஆ சரிக்கோ.